தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் பிரகாசம் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள திடக்கழிவுகளை அகற்றக் கோரிய வழக்கில் திண்டுக்கல் ஆட்சியர் உள்ளிட்டோர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கையை சேர்ந்த நபர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் கொடைக்கானலுக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் ஏராளமான திடக்கழிவுகளை பிரகாசம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் உள்ள சாலை வனப்பகுதியில் கொட்டுவதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இவை மழை காலங்களில் மண் சரிவை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்குவதாகவும், கழிவுகள் வகைப்படுத்தப்படாமல் அனைத்து குப்பைகளும் ஒன்றாக சேர்ந்து கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் மாசடைகிறது என தெரிவித்தனர். இதனால் வன விலங்குகள் அழியும் நிலை உள்ளதால் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டுள்ள திடக்கழிவுகளை அகற்றுவதோடு குப்பை கொட்டப்படுவதை தடுக்கவும் திடக்கழிவு விதிகளை முறையாக பின்பற்றவும் உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மை செயலர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வன அலுவலர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.